அன்பார்ந்த சகோதரர்கள் சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய பிறப்பே அவர் நம் மீது கொண்ட அன்பு, மனதுருகம் மற்றும் பரிவை மற்றவர்களுக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினதை அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே. கிறிஸ்துவின் அன்பு நம் ஒருவரோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருப்பதாக. இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நமக்கு அன்பு, சமாதானமும் சந்தோஷம், தயவு, மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷத்தை நம் ஒருவருக்கும் தருவதாக. A small skit will be performed now by the Scripture School children. உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. எங்கும் மக்கள் சுகம் பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். உலகம் முழுவதும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வருடமும் கிறிஸ்மஸ் கொண்டாட உற்சாகமாய் நாம் தயாராகி கொண்டு இருக்கிறோம். எங்கும் மக்கள் உற்சாகமாக கேரல்ஸ் கொண்டாடுகிறார்கள். புது ட்ரெஸ் வாங்குவதும், வீடுகளுக்கு சென்று வாழ்த்துவதும், வீட்டுகளை கிறிஸ்மஸ் ட்ரீயால் அலங்கரிப்பதும் என சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாட ஆயத்தமாகி கொண்டாடுகிறார்கள். நாம் இப்பொழுது சாத்தானோட கிங்டமில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். சாத்தான் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாங்க. அங்கே கிறிஸ்துவ மக்கள் ஜெபம் ஏறெடுக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? மக்கள் எல்லாரும் கிறிஸ்துவாண்டே திரும்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் ரீட் பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கிறீங்க. மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் காரணம். எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்கிறாங்க, சபைகளை கட்டுறாங்க. நம்ம ஏதாவது தடை கொண்டு வந்தால் ஜெபம் பண்ணி அதை ஜெயிச்சிடுறாங்க. திரும்ப இன்னும் வல்லமையாக செயல்படுறாங்க. ஆமாம், எல்லா மக்களும் சபைகளும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க, நம்ம வீக் ஆயிடுறோம். எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. அதனால நீங்கள் எல்லாரும் அமைதியாக ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்க போகிறீங்களா? நீங்கள் எல்லாரும் இமீடியட்டாக ஏதாவது பண்ணலைன்னா நாங்கள் எல்லாரையும் அழிச்சிருவேன். சாத்தானே, எனக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம பேண்டமிக் சாத்தானே, எனக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம பேண்டமிக் அனுப்பினும்போது எல்லா மக்களும் சர்ச்சை பூட்டிட்டு பயந்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வார் அனுப்பினா நல்ல ஐடியாவாக இருக்கே. மக்கள் எல்லாரும் ஒரு பயத்திலே வச்சுருந்தா தான் அவங்க சர்ச்சு, பைபிள், ப்ரேயர்னு நினைக்காம உலகத்தை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம அப்படியே பண்ணலாம். ஒரு மனமாக அவங்க சர்ச்சுக்கு போவது, கிறிஸ்மஸ் கொண்டாடுவது, இந்த ஒரு பயத்திலேயே ஸ்டாப் பண்ணிடலாம். சாத்தானோட கிங்டமில் நம்ம பார்த்தோம், சாத்தான் எல்லாரும் டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்துவ மக்கள் எல்லோரும் சர்ச்சு போகிறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இப்பொழுது அவங்க ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அது ஒரு வார் அனுப்பி இந்த சர்ச்சு போகிற மக்கள் எல்லாம் தடுக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் லார்டோட கிங்டமில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம்.
தேவனே, முழு உலகமும் ஒருவித பயத்திலும் வேதனையிலும் நிறைந்திருக்கிறது. தேவனே, முழு உலகமும் ஒருவித பயத்திலும் வேதனையிலும் நிறைந்திருக்கிறது. உலகத்தில் அன்பில்லை, சந்தோஷம் இல்லை, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லை. ஆமாம், உண்மைதான். சபைகளில் ஒரு மனமும் இல்லை, ஜபங்கள் குறைந்திரு, மக்கள் இதயத்தில் அன்பில்லை, காரணமில்லாமல் பகை உண்டாகிறது, நாடுகள் யுத்தத்திற்கு முயற்சி செய்யுது. ஆமாம் தேவனே, இது எல்லாத்திற்கும் காரணம் சாத்தான் தான். மக்கள் உங்களை விட்டு மட்டும் பிரிந்து இருக்காமல் தங்கள் பிள்ளைங்களை விட்டும் குடும்பத்தை விட்டும் பிரிந்து இருக்கிறார்கள். உலகத்தில் அன்பில்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆமாம் என் தூதர்களே, நானே சிருஷ்டி கர்த்தர். இந்த சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் அவர்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நான் சகலத்தையும் சரி செய்வேன். யாரெல்லாம் என்னை விசுவாசித்து என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களை ஒரு சேதமும் அணுகாது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன், அவன் ஒரு காலமும் மேற்கொள்வதில்லை. ஆமேன். இப்படி கிறிஸ்மஸ் காலமும் வந்தது. மக்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், வீட்டில் கிறிஸ்மஸ் கேரல்ஸ், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் என்ன எல்லாம் நார்மலாக நடந்து கொண்டு இருந்தது. நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் உலகத்தில் எப்படியெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ்னா என்ன? ஏன் மக்கள் இவ்வளவு உற்சாகமாக கொண்டாடுறாங்க? அங்கங்கே போர் நடக்குது, ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை டிசம்பர் வந்தாலே கொண்டாடுறாங்களே. ஏன் மக்கள் இவ்வளவு உற்சாகமாக கொண்டாடுறாங்க? போதும் போதும், எவ்வளவு கொஸ்டின் கேட்குறிய? உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன். எங்கள் எல்ரோஹி சர்ச் ஃபேமிலிஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க உள்ள எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. எல்ரோய் சர்ச்சில் மேரி சிஸ்டர் வீட்டுக்கு பீட்டரும் ரமேஷும் போகிறாங்க. அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஹாய் மேரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது என்னோட ஃப்ரெண்ட் ரமேஷ். இவனுக்கு கிறிஸ்மஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால் இங்கே வந்தோம். நீங்கள் கொஞ்சம் கிறிஸ்மஸ் பற்றி சொல்கிறீங்களா? ஓகே, நீங்கள் உட்காருங்க. எப்படி நீங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? லாஸ்ட் டைம் நம்ம சர்ச்சுக்கு போனோமா, பார்க்கிங் கிடைக்கல. ஸோ இந்த தடவை நம்ம வந்து யூடியூப் லிங்க் ஆன்லைன்லேயே அட்டென்ட் பண்ணிடுவான்னு நம்ம இருக்கேன்ப்பா. மேரி சிஸ்டர் ராயல் பேலஸ் சர்வீஸ் வச்சா யூடியூப் லிங்க் வராது. ஓ, ராயல் பேலஸ்லையா? அங்கே பார்க்கிங் கிடைக்கல, அட்டென்ட் பண்ணிட வேண்டியதானே. பாத்தியா ரமேஷ், பார்க்கிங் கூட கிடைக்காத அளவிற்கு மக்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. வா ரமேஷ், அடுத்த வீட்டுக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ மேரி சிஸ்டர். அடுத்தது ஜெபஸ் செல்வி சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்புறாங்க. பீட்டர், என்ன இந்த பக்கம்? இது என்னோட ஃப்ரெண்ட் ரமேஷ். இவனுக்கு கிறிஸ்மஸ் பற்றி தெரியல, அதனால் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். வாங்க உட்காருங்க.
எப்படி நீங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? கிரைஸ்ட் ஜீசஸ் நமக்காக இந்த பூமியில் மனுஷகுமாரனாக பிறந்தார். அவருடைய பிறப்பை தான் நம்ம கொண்டாடுகிறோம். நாங்கள் எல்லாம் வீட்டை டெக்கரேட் பண்ணுவோம், கேக் பேக் பண்ணுவோம், ஸ்வீட்ஸ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் நெய்பருக்கெல்லாம் கொடுப்போம், சர்ச்சுக்கு போவோம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். மூணாவது ஜாஸ்மின் சிஸ்டரும் பவுல் பிரதர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜாஸ்மின், கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால எங்கே பார்த்தாலும் கோல்டும் ஃபீவரமாக இருக்குது. கோல்டு வந்தாலும் வந்துச்சு. கோல்டு வந்தாலே பயமாக இருக்குது. யாராவது வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இரு. கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது. அப்போது சானிடைஸ் பண்ணி ஹைஜீனிக்காக இரு. சரிங்க. ஹாய் பீட்டர். ஹாய் பீட்டர். ஹாய் சிஸ்டர். இது என்னோட ஃப்ரெண்ட் ரமேஷ். இவனுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண கிறிஸ்மஸை பற்றி சில டவுட்ஸ் இருக்கிறது. அதான் பால் பிரதர் கிட்ட கூட்டிட்டு வந்தேன். வாங்க உட்காருங்கப்பா. இப்போதான் சானிடைஸ், ஹைஜீன், கொரோனா பயம்னு என்னவோ சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்ல போகிறாரோ? நம்ம போய் டீ பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரலாம். பால் பிரதர், ரமேஷ்க்கு சில டவுட்ஸ். என்ன கேளுப்பா. கிறிஸ்மஸ் நாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்? அதுவா, இயேசு கிறிஸ்து உலகத்தை படைச்சவர். அவர் மாட்டுத் தொழுவத்தில் ஏழ்மையின் ரூபம் எடுத்து பிறந்தார். தேவதூதர்கள் அவர் பிறப்பின் நற்செய்தியை மெய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டி கொடுத்தது. கிறிஸ்து பிறப்பின் அதிசயத்தை எல்லாரும் வணங்குவாங்க. இதை நாம் செலிப்ரேட் பண்ணதுக்கு சர்ச்சு போவோம், ப்ரேயர் பண்ணுவோம், க்ரீட்டிங்ஸ் அண்ட் விஷஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட்டு எஸ்தர் ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சண்டே ஸ்கூல் ஸ்கிட்டோட ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்குது. இது என்னோட ஃப்ரெண்ட் ரமேஷ். இவனுக்கு கிறிஸ்மஸ் பற்றி தெரியல, அதனால் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். ஓ சூப்பர். எனக்கு இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது தான் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிப்பதும் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு மற்றவர்களுக்கு தெரிவிப்பது தான் கிறிஸ்மஸ். கரெக்டான டைமில் தான் வந்திருக்கீங்க. எங்கள் சர்ச்சில் 12th டிசம்பர் நடக்கிற ஸ்கிரிப்சர் ஸ்கூல் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு நான் பிள்ளைகளுக்கு ஸ்கிட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தேன். பிள்ளைகள் ஃபைனல் ப்ராக்டிஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. வாங்க உண்மையான கிறிஸ்மஸ் என்னென்னு பார்ப்போமா?
What should you to share? நான் ஒரு சிறு குடில். இந்த இடத்தில்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தார். நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் உள்ளத்தில் ஒரு இடம் கொடுப்பீங்களா? என்னைய மாதிரி will you give a room in your heart? இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானத்தில் ஜொலிக்கிற பிரகாசமான நட்சத்திரம் ஜொலித்தது. நான் தான் அந்த நட்சத்திரம். ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாட உண்மையான காரணம் நான் இல்லை. நாங்கள் சாஸ்திரிகள் நட்சத்திரை பின்தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசு பொருட்களை கொடுக்க அனுகிரகம் பெற்றோம். ஆனால் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட உண்மையான காரணம் இல்லை. எங்களை மாதிரியே விலையேறப்பட்ட கிஃப்ட்ஸ் ஆஃப் அன்பு, மன்னிப்பு, சான்றுகுணம், சுவிசேஷம் இந்த கிறிஸ்மஸில் கொடுப்பீங்களா? Will you all offer your precious gift to Jesus as a gift? நாங்கள் மேய்ப்பர்கள். நாங்கள் வயல்வெளியில் தூங்கிக் கொண்டிருந்த போது தூதர்கள் எங்கள் இடத்தில் வந்து கிறிஸ்துவன் பிறப்பின் நற்செய்தியை அறிவித்தார்கள். நாங்கள் will you all worship Jesus with all your heart? நாங்கள் தூதர்கள், எப்பொழுதும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் காணப்பட்டவர்கள். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? யோவான் அதிகாரம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். நாங்கள் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கான காரணம் இல்லை. என்னை மாதிரி நீங்கள் எல்லாரும் சுவிசேஷம் சொல்லுவீங்களா? Will you all proclaim the good news about Jesus Christ to people? நான் தான் மேரி. இயேசு கிறிஸ்துவின் அம்மா. இயேசு கிறிஸ்து என் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லாரும் என்னை அதிர்ஷ்டசாலி என்கிறார்கள். ஆனால் நான் கிறிஸ்மஸ்க்கு காரணம் இல்லை. அவர் ஒருவரே அதற்கு காரணம். நான் ஒபே பண்ண மாதிரி. Will you all obey God so this world can see Jesus through you? சூப்பர்! இப்போ தான் கிறிஸ்மஸோட ரியல் மீனிங் எனக்கு புரியுது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு எல்லாரும் கொண்டாட வேண்டும். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.